ஆதியாகமம் 24 அதிகாரம் 21 நம்ம வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 24:21. அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். போதும். அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ரெபேக்காள் வந்த உடனே அவளை பார்த்து ஆச்சரியப்பட்டான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். ஆச்சரியப்பட்டுட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ என்று யோசித்து கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் ரெபேக்காளை குறித்து அவள் ஆச்சரியமான ஒரு பெண் என்பதற்கு உங்களிடத்துல கேட்டா நீங்க எல்லாரும் நிறைய காரியத்தை சொல்லுவீங்க. கரெக்ட் தானே? அவளுடைய ஒட்டகங்களுக்கு வார்த்தாள், எல்லா காரியங்களையும் நம்ம பார்க்க அவள் பட்ட பிரயாசங்கள், அவளுடைய தாழ்மை, அவளுடைய அன்பு, அவளுடைய உபசரிக்கிற குணம், அந்த மாதிரி பெரியவர்களை கனப்படுத்துகிற குணம், இப்படி நம்ம சொல்லிட்டே போகலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் நான் காத்திருந்த பொழுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களாகவே நான் இந்த ஊழியத்துக்காக ஜெபித்து கொண்டே இருந்த பொழுது அவ்வப்போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசின வார்த்தைகளை தான் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறேன். என்ன நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதத்திலே நிறைய ஆச்சரியப்படுத்தக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. இதுல அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி வேதத்திலே பார்க்கும் பொழுது நிறைய பெண்கள் நமக்கு பார்த்தா பிரமிப்பா இருக்கிற பெண்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க இல்லையா? நம்ம சொல்லணும்னா எஸ்தரை குறித்து சொல்லலாம், அப்புறம் தெபோராளை குறித்து சொல்லலாம். தெபோராளை குறித்து நான் அடிக்கடி ஆச்சரியப்படுவதுண்டு. ஏன்னா ஒரு சாதாரணமான ஒரு பெண், அவளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவள் ஒரு குடும்பஸ்திரியா இருக்கிறா, அப்புறம் ஒரு ஜட்ஜா இருக்கிறா, அதுக்கப்புறம் அவள் ஒரு ப்ராஃபட்டஸா இருக்கிறா, தீர்க்கதரிசியா இருக்கிறா. இன்னும் கொஞ்சம் போனா அவர் ஒரு புறப்பட்டு ஒரு சேனை தலைவியாக நிற்கிறா. இதெல்லாம் பார்த்தா ஒரு பிரமிப்பா இருக்கா இல்லையா? அப்போ அதை பார்க்கும்போது நமக்கும் ஒரு ஆசை வருது, நம்மளும் யார மாதிரி எழும்பணும், தெபோராளை மாதிரி எழும்பணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கூடாரத்துல வாசமா இருக்கிற ஒரு யாகேல், அவளை பார்க்கும் பொழுது கையில ஒன்றும் இல்லை, ஒன்லி அவ கூடார ஆணியும் சுத்தியெல்லாம் தான் இருக்கு. ஏன்னா அவளுக்கு வேலையே டென்ட் அடிக்கிற வேலை. ஒவ்வொரு போர்ச்சேவர்கள் அல்லது அந்த இஸ்ரவேலர் அங்கங்க இந்த பாளையம் இறங்கும் பொழுது கூடாரம் போடுகிற வேலை பெண்களுக்குரியது. ஸோ அதுல ஸ்பெஷலிஸ்ட் யாகேல். அவ அதையே பண்ணிட்டு இருக்கிறவா, அவளுக்கு ஒரு வெளிப்படுத்தல் கிடைத்து சிசராவை அடித்து கொலை செய்கிற அளவுக்கு அவள் ஒரு பிரமிப்பான ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாள். இப்படி நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது அவருடைய போதகம், அவருடைய பேச்சு, அவருடைய நடத்தை, அவருடைய பார்வை, அப்புறம் அவருடைய அற்புத அடையாளங்கள், இது எல்லாரையும் ஆச்சரியப்பட வைத்தது. ஆமேன். இப்படி நான் சொல்லிட்டே போலாம். இப்போ இப்படியே நீங்க பார்த்து கொண்டே போகும் பொழுது நமக்குள்ள என்ன வரும்னா, என்னையும் ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்திரீயாக மாற்றுங்கப்பா. நானும் 2 வாரமா அதுதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவரே, எங்களை பார்க்குறவங்க ஆச்சரியப்படணும், எங்களுடைய பேச்சை கேட்குறவங்க ஆச்சரியப்படணும். ஆண்டவரே, நீங்களும் இன்னைக்கு அப்படியே நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க, எங்களை ஆச்சரியப்படுத்துங்கப்பா. இந்த செய்தியுடைய தலைப்பை என்னுடைய கணவர் கேட்டாங்க, என்ன தலைப்பு அப்படின்னு. அப்ப ஆச்சரியமான பெண் அப்படின்னு. பரவாயில்ல, ஆச்சரியமான பெண்ணா இருந்தா பரவாயில்ல, அதிர்ச்சி ஊட்டுகிற பெண்ணா இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி வை அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. உண்மையிலே பாருங்க, அதிர்ச்சி ஊட்டுகிற பெண்ணா தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கும். நிறைய கணவர்மாருக்கு வீட்டுக்கு வரணும்னாலே கஷ்டம், வீட்டுக்கு வந்தா அங்க ஒரு பெரிய அதிர்ச்சியே காத்திருக்கு இல்லையா? நிறைய பிள்ளைகளின் நிமித்தம், வாலிப பிள்ளைகளின் நிமித்தம் பெற்றோருக்கு அதிர்ச்சி, மனைவிகள் நிமித்தம் கணவர்களுக்கு அதிர்ச்சி. இப்படி எல்லா பக்கமும் அதிர்ச்சியூட்டக்கூடிய பெண்கள் இருக்கிற அந்த உலகத்துல தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆச்சரியமான பெண்ணாக நம்ம இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமா நான் சொல்றேன், இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில, இனி கேட்க போற, லைவ்ல பார்க்க போற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு கர்த்தர் ஒரு ஆச்சரியமான பெண்ணாக கர்த்தர் நம்மை மாற்ற போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சத்தமே சரியா கேட்கலையே. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இந்த ரெபெக்காளுடைய வாழ்க்கையில
அவள் ஒரு ஆச்சரியமாக்க கூடிய ஒரு பெண்ணாக வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த 12ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசித்து பார்த்தா, தேவனுடைய திட்டத்தின்படி என்னுடைய எஜமானுக்கு ஒரு மனைவி வரணுமே, எஜமானுடைய குமாரனுக்கு மனைவி வரணுமே என்று அந்த எலியேசர் சொல்லி 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 அடையாளங்களை வைத்து வைத்து ஜெபித்த பொழுது, அந்த ஜெபம் பண்ணி முடிக்கும் முன்னே அந்த ரெபெக்காள் வந்தாள். அவ என்ன அடையாளத்தை கேட்டாரோ அதே அடையாளத்தை இந்த ரெபெக்காளில் கண்ட பொழுதுதான், இதுதான் தேவனுடைய திட்டம், இவள்தான் என் குமாரனுக்கென்று வைக்கப்பட்ட ஒரு பெண் என்பதை அந்த எலியேசர் அறிந்து கொண்டு, அந்த திட்டத்தை, தேவனுடைய திட்டத்தை குறித்து, அந்த திட்டத்தின் கீழ் இருந்த அந்த ரெபெக்காளை குறித்து ஆச்சரியப்பட்டாள். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமே, தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை நீங்க ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஏதோ இந்த உலகத்துல பிறந்தேன், ஏதோ இந்த குடும்பத்துக்கு வாழ்க்கைப்பட்டு போனேன், ஏதோ இந்த சபைக்கு வந்தேன், எப்படியோ ரட்சிக்கப்பட்டேன், எப்படியோ அபிஷேகம் பண்ணினேன், எப்படியோ வாழ்ந்துட்டு எப்படியோ போக போகிறேன், அதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ளவில்லை. ஆமே, ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதற்கு ஒரு தேவ திட்டம் இருக்குது, ஒரு பரம திட்டம் இருக்குது, ஒரு பரம அழைப்பு இருக்கிறது, ஒரு விலையேறப்பட்ட நோக்கம் இருக்கிறது. ஆமே, ஹல்லேலூயா. இந்த தேவ திட்டத்தின் கீழே இருந்த பெண் தான் இந்த ரெபெக்காள். ஆமே, எப்படி நீங்க தேவ திட்டம் சொல்லுவீங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்கள் 22ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும். ஆமேன். முதல்ல ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? நான் உன் சந்ததியை பெருகவே பெருக பண்ணுவேன், ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். நம்பர் 1. இரண்டாவதாக, உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இது ரெண்டுமே ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கர்த்தர் கொடுத்த தேவ திட்டம். கரெக்டா? திட்டம். இப்போ நீங்க 24ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 24ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்துக்கு வாசிங்களா. 60ஆம் வசனம். ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். ஹல்லேலூயா. அதே வசனம், அதே சந்ததிக்குரிய ஆசீர்வாதம், அதே பெருக பண்ணுகிற ஆசீர்வாதம், அதே சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிக்கிற ஆசீர்வாதத்தை இது எலியேசர் சொல்லல. இந்த வார்த்தையை யார் சொல்றாங்க? எங்கேயோ இருக்கிற ரெபெக்காளுடைய சகோதரர்கள். அவங்களுக்கு ஆண்டவர் சொன்ன அந்த திட்டம் தெரியுமா? அந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு சொன்னது தெரியுமா? தெரியாது. ஆனா இவளை குறித்து ஆசீர்வதிக்கும் பொழுது அதே வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கிறாங்க. அப்ப புரியுதா உங்களுக்கு? தேவ திட்டம். ஆமேன். கர்த்தர் சொன்னா அதை கர்த்தர் தம்முடைய வாக்கினால் நிறைவேற்றுவார். தாவீதுக்கு சொன்னார், சிங்காசனத்துல ஏறுகிற புருஷன் உன்னுக்கு இருப்பான், அவன் ஆலயத்தை கட்டுவான் சொன்னாரு. சாலமோனுடைய நாட்கள்ல கட்டி முடித்தார். அப்ப ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்தாரே, ஆனால் அதோடைய நிறைவேறுதலை பார்க்க முடியும். சோ இந்த 2 வசனத்திலிருந்து நமக்கு என்ன தெரியுது? ரெபெக்காள் தேவனுடைய திட்டம். ஆமேன். ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கை பலி கொடுத்த அந்த நாளில கர்த்தர் சொன்ன வார்த்தை, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அப்போ ஆபிரகாம் ஈசாக்கு பெருகணும். அந்த பெருகிற அந்த கூட்டமே இஸ்ரவேல் ஜனங்கள். ஒரு பெரிய இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஃபோக்கஸ் பண்ணினார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வருவதற்கு, இந்த உலகத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வருவதற்கு ஒரு தாய் வேண்டுமே. அந்த தாய் யார்? ரெபெக்காள். ஆமென், ஹல்லேலூயா. அது ஆண்டவர் அன்னைக்கே கர்த்தர் திட்டம் பண்ணி விட்டார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் மேலான காரியங்கள். நீங்க நினைக்கலாம் நான் சாதாரணமானவள், ஆனா நீங்க சாதாரணமானவளே கிடையாது. நீங்க தாயின் கருவில உருவாகும் முன்னமே கர்த்தர்
உங்களுடைய கருவை கண்டார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க தாயின் கருவில உருவாகி வெளிப்படும் பொழுதே உங்களை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டார். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? எரேமியாவை பார்த்து ஆண்டவர் அப்படிதான் சொன்னார். இங்க ரெபெக்காளுடைய வாழ்க்கையில இது ஒரு பக்கம் தேவ திட்டம் என்றால், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவள் தான், ரெபெக்காள் தான் இந்த திட்டத்தின் கீழே வருகிறவள், ஆபிரகாமுடைய குடும்பத்துக்கு வருகிறவள் என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் என்றால், அதே 22ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 20ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். 20, 21, 22. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாமிடத்தில் வந்து, மில்காளும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றாள். அவர்கள் யார் என்றால், முதற் பேரான ஊத்ஸ், அவன் தம்பியாகிய பூஸ், ஆராமுக்கு தகப்பனாகிய கேமுவேல், கேசேத், ஆசேர், பில்தாஸ், இத்லாப், பெத்துவேல் என்பவர்கள். பெத்துவேல் ரெபெக்காளை பெற்றான் என்று அறிவித்தான். ஆமென். எப்ப ரெபெக்காள் பிறந்தாள்னு அறிவிக்கப்படுது பாத்தீங்களா? இந்த ஈசாக்கை பலி செலுத்தின அந்த நேரத்தில், அர்ப்பணித்த நேரத்துல கர்த்தர் பலி செலுத்தாதே என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்பி அவங்க வந்த பிறகு, இந்த காரியங்கள் நடந்த பிறகு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது ஆபிரகாமுக்கு. என்ன வார்த்தை? பெத்துவேல் ரெபெக்காளை பெற்றான் என்ற வார்த்தை அங்கு சொல்லப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய திட்டத்தை பாத்தீங்களா? ஈசாக்குக்கு ரெபெக்காள் அப்படிங்கிறத நம்மெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், இந்த துறவண்டையில தான் இது ஃபிக்ஸ் ஆச்சு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, ஏற்கனவே அவர் ஃபிக்ஸ் பண்ணி ஏற்கனவே அந்த திட்டத்தை செயல்படுத்த சித்தம் கொண்டு ஒரு நியூஸ் போகுது, ரெபெக்காள் பிறந்து விட்டாள். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளை, இவள் ஆச்சரியமானவளா இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஒவ்வொருவருக்குமே நம்ம பிறக்கும் பொழுதே கர்த்தர் ஒரு பிளானை போட்டுட்டார், ஒரு பெரிய திட்டத்தை வரைஞ்சிட்டார். இன்னைக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா, நம்ம வீடு இருக்குது, வீடு கட்டிட்டு இருக்கோம் இல்லையா? வீடு கட்டுவோம். நீங்க எல்லாம் கட்டுவீங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ பிரிண்ட்னு ஒரு பிளான் போடுவாங்க. அப்ப அதை போடும்போது எப்படி இருக்கும்? அங்க இங்க இது வரணும், இங்க அது வரணும், இங்க அது வரணும், அங்க அது வரணும், நம்ம பிளான் போடுவோம். அப்ப பிளான் போடும்போது அங்க வீடு இருக்குமா? இருக்காது. ஆனா அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா வரும் பொழுது, கடைசி நேரத்தில் அந்த பிளான் நிறைவேறும் பொழுது நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்கும்? அது ஆச்சரியமா இருக்கும். ஆமே. சில சமயங்கள்ல வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே அது மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க உங்க குடும்பத்தால தள்ளப்பட்டிருக்கலாம், குடும்பத்தினரால வெறுக்கப்பட்டிருக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ண புரிஞ்சுக்கோங்க, உங்களை குறித்து கர்த்தர் ஒரு பிளான் ஏற்கனவே வச்சிட்டார். அது ஆச்சரியமான பிளான். ஆமே. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையை குறித்து உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் நினைக்கிறேன். ஆனா புதுசா வந்திருக்கிறவங்க ஒரு சிலர் இருக்கிற மாதிரி தெரியுது. உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில 5 வயதுல நான் மரித்து போயிருக்க வேண்டியது, என்னுடைய ஹார்ட்ல ப்ராப்ளம் இருந்ததுனால நான் சாக வேண்டிய அந்த சூழ்நிலையில எனக்கு ஆபரேஷன் பண்ண டாக்டர்ஸ் கூட சொல்லிட்டாங்க, உயிர் கிடைக்குமா தெரியாது, கத்தி எங்க கையில இருக்குது, ஆபரேஷன் பண்ண போறோம், உயிர் கொடுக்கிறது ஆண்டவர் தான், ஜோம் பண்ணிக்கோங்கன்ட்டாங்க. ஆனா என்னுடைய தகப்பனார் முழங்கால் படியிட்டு ஜோம் பண்ணும் போது, ஆண்டவரே இந்த ஜீவனை கொடுத்தா ஊழியத்துக்கு, எடுத்தா நீங்க எடுத்துக்கோங்க, சந்தோஷமாய் கொடுக்கிறோம், ஆனா ஜீவனை கொடுத்துட்டீங்கன்னா ஊழியத்துக்கு கொடுத்துருவேன்ப்பா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவங்க என்னை அர்ப்பணித்தாங்க. உண்மையிலே நான் சொல்லுவேன், எனக்கு மட்டும் அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வரலன்னா எங்க அப்பா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருப்பாங்களான்னா ஒப்பு கொடுத்துருக்கவே மாட்டாங்க. அதனாலதான் ஆண்டவர் எனக்கு நான் பிறக்கும் போதே, என்னுடைய தாயின் கருவில தோன்றும் போதே என் ஹார்ட்ல ஒரு ஓட்டையை வச்சு அவர் என்னை வெளியே கொண்டு வந்தார். ஆமே. ஹல்லேலூயா. அப்போ அவர் ஏற்கனவே திட்டம் போட்டுட்டார் என்னுடைய வாழ்க்கை குறித்து. நான் ஒரு கிராமத்துல, நான் திருநெல்வேலியில கடைசியில ஒரு ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு பெண். ஆனா ஆண்டவர் பாருங்க, என் மேல ஒரு திட்டம் வச்சதினால
என் தாயின் கருவில் நான் உருவாகும் முன்னமே எனக்குன்னு ஒரு பிளான் போட்டதுனால அது அப்படியே ஆண்டவர் எக்ஸிக்யூட் பண்ணி ஆப்ரேஷன் வழியா கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து ஊழியத்துக்குள்ள கொண்டு வந்து இன்னைக்கு உங்க முன்பாக கொண்டு வந்து கத்தர் வைத்திருக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா. என்னை நடத்தின ஆண்டவர் உங்களை நடத்த மாட்டாரா? எனக்குன்னு ஒரு திட்டத்தை வச்ச ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்திருக்க மாட்டாரா? இன்னைக்கு நம்ம நோக்கத்தை அறியாததுனாலதான், நம்ம மேல இருக்கிற ஒரு திட்டத்தை நம்ம அறியாததுனாலதான் நம்ம அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ வாழ்ந்தோம். எப்படி இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறோம். இல்ல, நீங்க உலகத்தை கலக்கிறவர்கள். ஆமே, ஆச்சரியம் ஊட்டக்கூடிய பெண்கள், அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்கள். ஒவ்வொரு நாளும் நினைக்கணும், இன்னைக்கு நான் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா இருக்கணும்ப்பா, அநேகருக்கு ஆச்சரியமான பாத்திரமா இருக்கணும்ப்பா. வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க, ஏசப்பா என் வாழ்க்கையும் ஒரு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையா இருக்கணும். அநேகருக்கு அதிர்ச்சி ஊட்டுறதல்ல, என் பெற்றோருக்கு அதிர்ச்சி கொடுக்கிற பெண்ணாக அல்ல, ஆச்சரியமூட்டுகிற ஒரு பெண்ணாக என்னை மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. உங்க திட்டத்தை நிறைவேற்றுங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசாரியராக ராஜாக்களாக தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமேன். நீங்க பிறக்கும் போதே உங்களை குறித்து கத்தர் பிளான் போட்டதினால இன்னைக்கு நீங்க ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே உங்க சித்தம் என்ன? என்னை குறித்து உங்க திட்டம் என்ன? என்னை குறித்து உங்களுடைய சித்தம் என்ன? அந்த சித்தத்துக்கு மாறாக நான் போகக்கூடாது. இவளுக்கு அப்படியே ஆண்டவர் பாருங்க, ரெபேக்காளை அவளுடைய திட்டத்தின் கீழே வைத்திருந்தா. அந்த திட்டத்தின்படி அவள் செயல்பட்டாள். ஆமே, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஏசப்பா உங்க சித்தம் என்ன? இன்னைக்கு உங்க திட்டம் என்ன? என் வாழ்க்கையில நான் என்ன செய்யணும்? நான் எங்க போகணும்? ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். அதே 24ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 15ஆம் வசனத்தை வாசிப்போமா? 15. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். இவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே. இந்த வார்த்தை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அந்த எலியேசர் ஒரு ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணி முடிக்கும் முன்னே இந்த ரெபேக்காள் அந்த இடத்துக்கு வர்றானா, அவ வீட்டில் இருக்கும்போது கரெக்டாக அவள் புறப்பட்ட டைம், புறப்பட்ட நேரம், அவளுடைய காரியங்களை கொஞ்சம் யோசித்து பார்த்த பொழுது உண்மையிலே நான் நினைக்கிறேன் அவள் உள் உணர்வில் ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கும். எழுந்து போ, எழுந்து புறப்பட்டு போ, இப்போ போய் தண்ணி எடுத்துட்டு வா, இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு உணர்வு வந்திருக்கணும். அப்போ இதில் நான் பார்க்கும் பொழுது தேவ திட்டத்துக்கு நேரான வழி நடத்துதலை பெற்ற ஒரு பெண். ஆமேன். நம்ம ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டுமானால் முதல்ல தேவ சித்தத்தின், தேவ திட்டத்தின் மையத்தில் இருக்கணும். தேவ திட்டம் நிறைய பேருக்கு உண்டு. ஆனா அந்த தேவ திட்டத்தின் மையத்துல இருக்கிறதும் அதை விட்டு விலகி போகிறதும் யார் கையில தான் இருக்கு? நம்ம கையில தான் இருக்குது. சிம்சோனை குறித்து கர்த்தர் ஒரு அழகான திட்டம் வைத்திருந்தார். அவன் பெலிஸ்தரை, இஸ்ரவேலரை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கணும். ஆனா அவனுடைய வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறலையே. காரணம் என்ன? அவனுடைய தேவையில்லாத காரியங்கள், தேவ திட்டத்துக்கு மீறி அவனுடைய தன்னுடைய சுய திட்டம் அவனுக்குள்ளே மேலோங்கினது. ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு தேவ திட்டம் இருந்துச்சு. என்ன தேவ திட்டம்னு உங்களுக்கு தெரியும். பூமியிலே இஸ்ரவேல் வம்சம் ஒழியாதபடிக்கு அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தேவ திட்டம், இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு தெரியும் ஒரு தேவ திட்டம். அந்த திட்டத்துக்கு நேராக போகணுமே தவிர அந்த திட்டத்துக்கு விலகி போகக்கூடாது. யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அந்த எகிப்துக்கு போனாதான் தேவ திட்டம் நிறைவேறும், இல்லையா? அப்போ அழகா சுகமா வாழ்ந்துட்டு இருந்த இந்த இடத்துல இருந்து ஆண்டவர் பிடுங்கி எடுத்தார். பிடுங்கி தான் எடுத்தார்ல, பிடுங்கி தான் எடுத்தார். சிலரை ஸ்மூத்தா வழி நடத்துவார், சிலர் கொஞ்சம் அந்த வழி நடத்துதலுக்கு முடியாது அப்படி இப்படின்னா ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? பிடுங்கி தூக்கி நடுவார் இன்னொரு இடத்துல. அதே மாதிரி தான் தகப்பனுக்கு அருமையான பிள்ளை, ஆனா அதை தூக்கி அங்க கொண்டு போய் வைக்கும் பொழுது கொஞ்சம் வலிச்சிருக்கும், ரொம்ப கஷ்டம் இருந்திருக்கும். ஆனாலும்
தேவனுடைய வழி நடத்துதலுக்கு இந்த யோசேப்பு தன்னை அர்ப்பணித்தான். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவனுடைய வழி நடத்துதலுக்கு கீழ்ப்படியணும். அந்த அனுபவத்தை ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆமென். எப்படி இந்த ரெபேக்காள் வீட்டில் இருக்கும் பொழுதே ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி தூண்டுதலின்படி எழுந்து கரெக்டா அந்த இடத்துல வந்து சேர ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அந்த ஆண்டவருடைய வழி நடத்துதலுக்கு ரெபேக்காள் தன்னை ஒப்பு கொடுத்தாள். ஆமென். இன்றைக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில குடும்பத்துல நிறைய நேரம் ஆண்டவர் என்னன்னு சொல்லுவார் தெரியுமா? திடீர்னு விடிய காலம் 3 மணிக்கு எழுப்பி, 3 மணிக்கா அப்படி யோசிக்கிறீங்களா? எழுப்பியிருக்காரா இல்லையா? எழுப்பி ஜோம் பண்ணுன்னு சொல்லுவார். எத்தனை பேர் ஜோம் பண்ணீங்கன்னு கொஞ்சம் நீங்களே யோசித்து பாருங்க. ஒரு சிலர் என்ன செய்வோம், 5 மணிக்கு எழுப்புங்க ஏசப்பா, அப்போதான் நல்லா தூக்கம் வருது. ராத்திரி ரொம்ப லேட்டாக படுத்தேன். லேட்டானா எத்தனை மணிக்கு? 1 மணிக்கு தான் படுத்தேன். ஏன்னா வாட்ஸ்அப் பார்க்குறதுக்கே டைம் பத்தலையே, நேரம் பத்தலையே. ஃபோன் பார்த்து 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 ஃபார்வேர்ட் பண்ணி ஃபார்வேர்ட் பண்ணி அப்புறம் அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து 11 மணியா, 12 மணியா, 1 மணியா ஆயிடுச்சு. இப்போ 3 மணிக்கு எழுப்புனா எப்படி ஏசப்பா? ஆண்டவர் சில சமயம் சொல்லுவா, நீ தூங்கும்பாரு. தூங்குன்னு சொன்னால் தூங்குறது கிடையாது, ஃபோனை பார்க்கறது. எலும்புன்னு சொன்னால் எலும்புறது கிடையாது, மூடிட்டு படுத்துக்கிறது. அப்புறம் யார்கிட்டையாவது போய் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு ஆண்டவர் நடத்தியிருக்காரா இல்லையா? அது எப்படி ஆண்டவர், நான் தப்பே பண்ணலையே, அப்புறம் எப்படி நான் சாரி கேட்கறது? நான் எப்படி இறங்கி போகிறது? ஹஸ்பண்ட் கிட்ட மன்னிப்பு கேளு, சாரி கேளு, அதெல்லாம் கேட்க மாட்டேன். நான் சாரி தான் கேட்பேன். இல்லை, இன்னைக்கு எல்லாரோட இதுவும் அதுதான். சாரிங்கிற வேர்டை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணீங்கன்னா சாரி தாராளமாக வரும். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சில சமயங்களில் உள் உணர்வில் சில காரியங்களை கர்த்தர் சொல்லுவார். சில சமயம் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவார். சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லியும் செய்யாதவங்களும் நிறைய பேர் இங்கே இருக்கிறோம். நிறைய நேரங்களில் அது கொடு, இதை கொடு, அதை கொடுத்துரு, இது வேண்டாம் உனக்கு, இதை விட்டுரு, அதை விட்டுரு, இதெல்லாம் வேண்டாம், இப்படிலாம் ஆண்டவர் வழி நடத்தும் பொழுது இது ஆண்டவர் தான் பேசுகிறாரா இல்லை நானே நினைக்கிறேனா? நினச்சிருக்கீங்களா? அப்படி நிறைய நேரங்களில் அப்படி நினைப்போம். ஆனால் நம்ம உள்ள எப்போவுமே ஒரு எண்ணம் இருக்கணும், நான் தேவ திட்டத்தின் கீழ் இருக்கிற ஒரு பெண். அப்போ தேவ திட்டத்தின்படி நடத்தும் பொழுது அந்த ஒரு சின்ன ஒரு உள் உணர்வுக்கு கூட நம்ம மதிப்பு கொடுக்கணும். ஏன்னா ஆவியானவர் நம்முடைய உள் உணர்வின் மூலமாக தான் நிறைய நேரங்களில் பேசுவார். உள் உணர்வுகள் வெளியாக பேசுவார். சில சமயங்களில் பாடல் நேரத்தில் பேசுவார். சில சமயங்களில் பைபிள் வாசிக்கும் போது பேசுவார். சில சமயங்களில் தேவ செய்தி நேராக கடந்து வரும். சில சமயங்களில் ஏதாவது ஒருத்தர் பேசிட்டு போவாங்க, அந்த வார்த்தை நம்ம கூட பேசுகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து 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 கரெக்டாக எழும்பி போனால் அந்த தேவ திட்டத்தின் முடிவில் நம்ம கரெக்டாக நிற்போம். அப்பொழுதுதான் ஆச்சரியமான ஒரு பெண்ணாக நாம் மாறுவோம். ஆமே, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்துல சொல்லணும், அப்பா நீங்கள் என்னை நடத்துங்க, என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன். அது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆபிரகாம் பாருங்க, பலிபிடத்தில் கிடத்துன்னு சொல்லும்போது எவ்வளோ ஈஸியாக அதை கிடத்திட்டான், எவ்வளோ ஈஸியாக கிடத்திட்டான். நம்மால் முடியுமா? நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைய முடியலையே, விட முடியலையே, கோபத்தை விட முடியலையே, எரிச்சலை விட முடியலையே, மற்றவங்களை பற்றி பேசுறத விட முடியலையே. இங்கே இல்லாதவங்களை பற்றி பேசாதன்னா அதுதான் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மற்றவங்களை பற்றிய காரியங்களை ஃபார்வர்ட் பண்ணுறது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதே. இப்போ நம்ம எப்படி ஆச்சரியப்படுத்துகிற பெண்களாக நம்ம இருக்க முடியும்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட ஃபஸ்ட்டு செஷனில் பேசிகிட்டு இருக்கிறான். இது அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு ஃபஸ்ட்டு டைம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் இந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா இனி வருகிற நேரங்களில் கர்த்தர் உங்களை நிரப்பிக்கொண்டே இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையிலே புரிஞ்சுக்கணும், என்னையும் கொண்டோம் கர்த்தர் இவ்வளோ பெரிய காரியங்களை செய்வாரா அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை கொண்டு தான் கர்த்தர் செய்வார். குடும்பத்தில் இருக்கிற உங்களை கொண்டு தான், வேலை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை கொண்டு தான், என்ன செய்யணே தெரியாமல் அடுத்த வேலைக்கு என்ன செய்ய போறேனே தெரியாமல் இருக்கிற உங்களை கொண்டு தான் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் பெரிய பெரிய பெண்கள் கிடையாது. ஒரு எஸ்தரை நம்ம இன்னைக்கு எஸ்தர்னு பார்க்குறோம்.
ஆனா அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அவள் ஒரு அக்ஸாலா இருந்தாள். அவள் ஒரு சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு யூத பெண்மணியாய் இருந்தாள். அவள் ஒரு சிறைப்பிடிக்கப்பட்டவள் தான், ஒரு அடிமை பெண் தான். ஆனா அவளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய காரியம். அவள் இஸ்ரவேல் தேசத்திலே இருந்திருந்தா இவ்வளோ பெரிய ராணி ஆயிருக்க முடியுமா? முடியாது. அதனால்தான் ஆண்டவர் நடத்தினார். ஸோ ஆண்டவர் நடத்துகிற பாதைகளுக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். சில சமயங்கள்ல பாதை ஸ்மூத்தா இருக்கும், சில நேரங்கள்ல பாதைகள் எப்படிதான் இருக்கும்? கரடு முரடா தான் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அநேகமா நிறைய காரியங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அல்லது உங்களுடைய எதிர்காலத்துக்கு அடுத்த காரியங்கள்ல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா செயல்படணும். ஆமென். முதல்ல தேவ திட்டம் என்ன தெரியணும். தேவ திட்டத்துக்குள் இருக்கிறதா நம்ம பிளான். ரெண்டாவது, அந்த திட்டத்துக்கு நேராக ஆவியானவர் எப்படி நடத்துகிறார் அதுக்கு நம்ம செவி கொடுக்கணும். நிறைய குடும்பத்துல நிறைய பெற்றோர் இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறதுக்கு ரொம்ப காரணம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு விதத்துல ஆண்டவர் ஆவியானவர் சில காரியங்களை உணர்த்தி இருப்பார். இந்த வரன் வேண்டாம், இந்த வேலை வேண்டாம், இந்த காரியம் வேண்டாம், இந்த இடத்துல என்ன வாங்காதீங்க, இடம் வாங்காதீங்க, இப்படியெல்லாம் உணர்த்தி இருப்பார். ஆனா அதையும் மீறி நம்ம ஏதாவது காரியத்தை செயல்படுத்தணும்னா அங்க அதிர்ச்சி தான் காத்திருக்குமே தவிர ஆச்சரியம் காத்திருக்காது. ஆனா பாதை கரடு முரடா இருந்தாலும், பாதை கஷ்டமா இருந்தாலும், அந்த ப்ராசஸ் இல்லையா, அந்த ப்ராசஸ் ரொம்ப மனதுக்கு வலிக்கிறதா இருந்தா கூட தேவனுடைய திட்டமா இருக்குமே ஆனால், தேவனுடைய வழி நடத்துதா இருக்குமே ஆனால் முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். முடிவு ஆச்சரியமாக இருக்கும். நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லிருங்க, அப்பா என் குடும்பத்துல உம்முடைய திட்டம் மட்டும்தான் நிறைவேறணும், அதற்கான வழி நடத்துதலுக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை அர்ப்பணிக்கிறேன் இயேசப்பா. என் வாழ்க்கையில எப்படிலாம் நான் வாழணும்னு நீங்க தீர்மானம் பண்ணி இருக்கிறீங்களோ அதுக்கு நேராக என்னை நடத்துங்க. ஹல்லேலூயா. 100%, 99% கூட இல்ல, 100%. அதான் நமக்கு ரொம்ப கஷ்டம். பலிபீடத்துல கிடத்துற வரைக்கும், கற்ற வரைக்கும், அப்புறம் கத்திய ஓங்குற வரைக்கும் உங்க சித்தம். ரபாஷதலபா. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவரிடத்துல நம்ம கேட்க போறோம், ஒப்பு கொடுக்க போறோம். உங்க சித்தத்தை தவிர என் வாழ்க்கையில எதுவும் வேணாண்டவரே. உங்க சித்தத்துக்கு மீறி ஏன் ஆசை, ஏன் உலகம், என்னுடைய வாழ்க்கையில் என்ன ஆசா பாசம் எதுவும் வேண்டாம். நான் உங்க சித்தத்துக்கு கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், எண்ணாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க, 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்குமிடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். ஆமென். மேகம் கூடாரத்தின் மேல் தங்கி இருக்கும் பொழுது, 17ஆம் வசனத்துல பாத்தீங்களா? மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவாங்க. நம்முடைய ஒவ்வொருவருடைய கூடாரத்தின் மேலும் கர்த்தருடைய வழிநடத்தல் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, ரெபேக்காளுக்கு மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வழி நடத்துவார். அந்த மேகத்தையே பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்துவார். மேகம் தங்கிருச்சுன்னா இங்கேயே இருந்துருவோம். ஆமென். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில், அப்பா உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செவ்வையான வழியில என்னை நடத்துவீராக. ஆண்டவர் நடத்துவார். ஆமென். எந்த பாதையில நடத்துவாரு? செவ்வையான பாதையில நடத்துவார். ஆமென். 107ஆம் சங்கீதத்துல கூட அருமையான ஒரு வசனம் உண்டு. 7ஆம் வசனத்துல, அவர்கள் தாபரிக்கும் ஊருக்கு போக அவர்களை செவ்வையான வழியில நடத்தினார். ஆமென். தாபரிக்கும் ஊருக்கு போக, அதாவது அவர்கள் செட்டில் பண்ணுவதற்கு, அவங்கள செட்டில் ஆவதற்கான இடத்துக்கு கர்த்தர் அழகாய் கொண்டு போவார். ஆமென். நீங்க எங்க போனோம், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செட்டில் எங்க ஆகணும், அந்த இடத்துக்கு நேராக ஆண்டவர் உங்களை செவ்வையான வழியில நடத்துவார். அன்னைக்கு ரெபேக்காளை நடத்தினாரே, அதே ஆண்டவர் உங்களை நடத்த மாட்டாரா?
உங்கள் பிள்ளைகளை நடத்த மாட்டாரா? உங்களுடைய குடும்பத்தை நடத்த மாட்டாரா? ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, அப்பா எனக்கென்று வைத்திருக்கிற, என் பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிற அந்த இடத்துக்கு நேராக, அந்த தேவ திட்டத்துக்கு நேராக, அந்த தேவ சித்தத்துக்கு நேராக என்னை நடத்த என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. நீங்க நடத்துங்க, நீங்க நடத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக ரெபெக்காளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது 24ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். ஆதியாகமம் 24 56ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். நான் என் எஜமானிடத்துக்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனுடைய கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அவள் போகிறேன் என்றாள். அப்ப இங்க பார்க்கும் பொழுது பெண்ணுடைய வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொன்ன பொழுது ரெபெக்காள் நான் போகிறேன் என்றாள். ஆமென், ஹல்லேலூயா. இதுல நான் பார்க்கிறேன், இவளை குறித்து ஆச்சரியமாய் பார்க்கிற ஒரு காரியம், அவள் தேவ திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்தாள். ஆமென், ஹல்லேலூயா. தேவ திட்டத்தின் கீழே இருந்த ஒரு பெண், தேவ திட்டத்தின்படி வழிநடத்தப்பட்ட பெண், தேவ திட்டத்துக்கு தன்னை கம்ப்ளீட்டா அர்ப்பணித்த ஒரு பெண். ஆமென். இந்த பெண்ணால தான் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்த முடியும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, திடீர்னு சொல்லி நீ புறப்பட்டு போகிறாயா அப்படின்னா, ஒருவேளை பணத்துக்கு ஆசைப்பட்ட பிள்ளைங்கன்னா என்ன செஞ்சிருப்பாங்க? நான் போறேன். இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய பணக்காரராம், அவர் ஃப்ளைட்டில் தான் வர்றாராம். நிறைய பேருக்கு இப்படியெல்லாம் ஒரு இமேஜினேஷன் இல்லை? ஹஸ்பண்ட் வரும்போது, கணவர் வரும்போது அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு, அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புள்ள பிள்ளைங்க போயிடும். ஆனால் இவள் அப்படி இல்லை. ஏதோ தெரியாத தேசத்துக்கு போகணும், புறப்பட்டு போகணும். ஆனால் அதே வேளையில் அவளுடைய இந்த நிலைமைகள், இந்த காரியங்கள், கர்த்தருடைய நடத்துதல், அவளுக்கு கர்த்தர் கொடுத்த பலன், அந்த காரியங்களை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அவளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்தார் இல்லையா? அந்த குடத்தை எடுத்து எடுத்து ஊத்துறதுக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவள் இருதயத்துல சிந்தித்து கொண்டே இருக்கிறாள், மரியாளை போல சிந்தித்து கொண்டே இருக்கிறாள். இதெல்லாம் எப்படி நடக்குது? ஆச்சரியமாய் அவளுக்கு அவளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவளுக்கு ஆச்சரியமா இருக்கிறார் இல்லையா? ஆச்சரியமா நடத்துறாரே, என்னை இப்படி நடத்துறாரே, இந்த வழியில நடத்துறாரே, இந்த மனுஷன் சொல்றதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்குதே. அப்போ நான் இந்த காரியத்துல நான் என்ன செய்யக்கூடாது? நோ சொல்லக்கூடாது. இது தேவ திட்டம், இதுக்கு நான் கம்ப்ளீட்டா அர்ப்பணித்தால்தான் என் நிமித்தம் ஒரு பெரிய சந்ததி தோன்றும். ஆமேன் என்று அவள் நினைத்து தன்னை கம்ப்ளீட்டா அர்ப்பணித்தாள். ஆமேன். இன்றைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டேல நம்ம இன்னைக்கு அர்ப்பணிக்க போற முக்கியமான காரியம், ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க எதை செய்ய வைத்திருக்கிறீங்களோ அந்த திட்டத்துக்கு நான் ஒரு நாளும் நோ சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, நோ சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. நீங்க எங்க என்னை அனுப்புறீங்களோ அனுப்புங்க, என்ன செய்ய சொல்றீங்களோ நான் கீழ்ப்படுகிறேன். டோட்டல் சரண்டர். ஆபிரகாமை மாதிரி என் வாழ்க்கையில நீங்க தாங்கப்பான்னு சொல்லி தேவனுடைய திட்டத்துக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஸ்டார்டிங்ல 22ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அத்தனை பிளெஸிங்ஸும் இங்க பாருங்க 60ஆம் வசனத்துல அப்படியே திரும்பவும் அதை சொல்றாங்க. ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும், உங்க திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும்னு நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உண்மையிலே பாருங்க நீங்கள் பெருகுவீர்கள். ஆமேன். உங்கள் சந்ததி பெருகும். ஹல்லேலூயா. உண்மையிலே நான் இன்னைக்கு சொல்றேன், ஒருவேளை குழந்தை இல்லாம யாராவது வந்திருந்தால் நீங்க ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, உங்களுடைய சித்தத்துக்கு நான் டோட்டலா என்னை சரண்டர் பண்றேன், உங்களுடைய சந்ததிகள் பெருகும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ரெபெக்காளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாத்திராகமம் நீங்க திருப்புங்க 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். ஆமென். தேசம் அவர்களால் நிறைந்தது. பாத்தீங்களா? இஸ்ரவேல் ஒரு ரெபெக்காள்கிட்ட சொன்ன வார்த்தை யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்துல நிறைவேறுதா இல்லையா? தேசமே யாரால நிரம்பி இருக்கிறாங்களாம்? அப்படி சொல்லக்கூடாது, ரெபெக்காளின் சந்ததியால நிரம்பி இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளை, உங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார்.
உங்களுடைய குடும்பங்களை பெருக பண்ணுவார். ஆமென். அவங்களுக்கு ஆடு மாடுகள், வேலைக்காரர் வேலைக்காரிகள், பொருளாதாரம் எல்லாமே இருந்துச்சு. ஆமென். ரெபேக்காளுடைய மாமனார் எப்படிப்பட்டவர்? சீமானாய் இருந்தார். அப்ப நம்ம ஆண்டவர் நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியப்படுகிற ஸ்திரீகளாக மாறுவதற்கு வழியும் சொல்லி கொடுப்பது மாத்திரமல்ல, நாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதே மாதிரி ஆண்டவர் சொன்னார், உன் சத்துருக்களின் வாசல்களை உன் சந்ததியார் சுதந்திரிப்பார்கள். சுதந்திரிச்சாங்களா இல்லையா? கானான் தேசத்தை சுதந்திரித்தார்கள். ஆமென். எந்தெந்த காரியம்லாம் உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நிறைவேறாமல் இருக்கிறது, சுதந்திரிக்காம இருக்கிறீங்க, எந்தெந்த ஆசீர்வாதங்கள் நீங்கள் சுதந்திரிக்காம இருக்கிறீங்களோ அந்த ஆசீர்வாதங்களை கண்டிப்பா நீங்களும் உங்கள் சந்ததியாரும் சுதந்திரிப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா எப்ப நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? ரெபேக்காளை மாதிரி தேவ திட்டத்தின் கீழே, தேவ வழிநடத்துதலின் கீழே, தேவ சித்தத்தின் கீழே. ஆமென். ஹல்லேலூயா. இது மற்றவங்களுக்கும் ஆச்சரியத்தை கொடுக்கும். அதே வேளையில அதே பாதையில போற நமக்கும் கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். எல்லாரும் முடிந்தா எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். ஆண்டவரே, இந்த ரெபேக்காளை போல எங்களையும் ஒரு ஆச்சரியமூட்டுகிற ஆச்சரியமான ஒரு ஸ்திரீயாக எங்களை மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கேட்க போறோம். இன்னைக்கு கேட்ட வசனங்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. ரெபேக்காளுடைய வாழ்க்கை ஆண்டவரே ஏற்கனவே நீங்க பிளான் பண்ணப்பட்ட வாழ்க்கை. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையை குறித்து கர்த்தர் ஏற்கனவே பிளான் போட்டுட்டார். இனிமேதான் உங்க பிள்ளைங்களுக்கு ஏற்ற துணைகள் பிறக்க வேண்டியதில்லை, ஏற்கனவே பிறந்து விட்டாங்க. திருமண தடையா இருக்குதேன்னு சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? கர்த்தர் அவர்களுக்கென்று வைத்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஏன்னா நீங்க அவருடைய திட்டத்தின் கீழே இருந்தீங்கன்னா, அவருடைய திட்டத்தின் படி இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பிள்ளைகள் கண்டிப்பா ஆச்சரியமான அதிசயங்களை அவர்கள் அனுபவிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்கலாம், அப்பா உங்க திட்டத்தின் படி வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்க. உங்களுடைய சித்தத்துக்கு ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்கிறோன்னு சொல்லுங்க. ஆண்டவரை உங்களுடைய திட்டத்துக்கு நேராக நீங்க வழி நடத்தும் பொழுது அந்த வழி நடத்துதலை புரிந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை தாங்க. விட வேண்டிய காரியங்களை விட, ஆண்டவரே முன்னேறி செல்ல வேண்டிய இடங்கள்ல முன்னேறி செல்ல, தடைகளை தாண்டி செல்ல, கசப்பு வெறுப்புகளை விட்டு விட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ரீஹா லாபா ஷந்த லாபா. ஆண்டவரிடத்துல கேளுங்க, இதெல்லாம் விடுறதுக்கு ஆவியானவருடைய நடத்துதலுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோன்னு சொல்லுங்க. ஆவியானவரே எங்களை நடத்துங்கன்னு சொல்லுங்க. எங்க போகணும்னு நடத்துங்க, என்ன சொல்லணும்னு நடத்துங்க. ஆவியானவரே ரீபா லாபா ஷந்த லாபா, உம்முடைய திட்டத்தின் கீழே எங்களை நடத்துங்க. உம்முடைய திட்டத்தை புரிந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை தாங்கன்னு கேளுங்க. ஹோரா பாலா ஷந்த லாபா. அப்பா சோர்ந்து 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 போயிடுறோம் ஆண்டவரே. சூழ்நிலையை பார்த்தா எங்களுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கப்பா, சோர்ந்து போயிடுறோம்ப்பா. கரை புரண்டு போகுது, யோர்தான் கரையில நிக்கிற மாதிரி இருக்குது, கரை புரண்டு போகிறது மாதிரி இருக்குது. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருப்பீங்கன்னா, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருந்தாரே, அந்த யோர்தான் கண்டிப்பா புரண்டு போவதில்லை, அது பிளந்து போகும் என்று ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தாரே. நீங்க சோர்ந்து போகாதீங்க. இந்த பிரச்சனை உங்களை தேவ திட்டத்தை விட்டு பிரிக்க முடியாது. இந்த சூழ்நிலையில நீங்கள் மூழ்கி போக மாட்டீர்கள். மிகுந்த கடன் பிரச்சனை, உபத்திரவம், கணவனால போராட்டம், குடியார கணவனால போராட்டம், சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? ஆண்டவரே, இதனாலேயே நான் ஜெபிக்கிறது இல்ல, இதனாலேயே நான் பைபிள் வாசிக்கிறது இல்ல, இதனாலேயே நான் ஆலயத்துக்கு கூட போறது இல்லைன்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ, இன்னைக்கு அப்பாவை பார்த்து சொல்லிருங்க. ஆண்டவரே, என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறீங்களே, அது இதுவரைக்கும் அறியாமல் நான் வாழ்ந்துட்டேன். உம்முடைய நடத்துதலுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா.
உம்முடைய சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ரீகா ராபா ஷந்தலபா ஹோராபா லஷகலபா. ஆவியானவருடைய அசைவாடும் ஆவியானவருடைய ஆளுகை, ஆவியானவரின் ஆளுகை இந்த இடத்துல இருக்கிறது. அப்பாவை பார்த்து சொல்லிருங்க, ரெபேக்காளை மாதிரி உம்முடைய திட்டத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ரெபேக்காளை போல உம்முடைய வழி நடத்துதலுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ரெபேக்காளை போல உம்முடைய சித்தம் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஆவியானவரே எங்களை நடத்துங்க. எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடலாமா? கொயர் பாடுவாங்க. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும். அவங்க பாடும்போது நீங்க ஆவியானவரிடத்துல கேளுங்க, எங்களை நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க. ஆமென். வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் ஆவியானவரை பார்த்து கேட்டுக்கொண்டே இருங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, ஆவியானவரே, சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. சித்தத்தின்படி நடத்து ஆவியானவரே, வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. ஒரு விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத ஒப்புக்கொடுங்க. இடங்களுக்கு செல்லாமல் சொல்ல மாட்ட ஆவியானவரே, தடுத்து நிறுத்திருங்கப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உரமல ஷபல பௌரிகலபா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவர் இறங்குவீராக. ஆவியானவரே, ஆவியானவரே இறங்குவீராக. ஆவியானவரே, ஆவியானவரே, ரிபா லபா ஷபலபா. ஒரு தேவ வல்லமை, ஒரு பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஊரா வாலா ஷபா லபா கபாபா. சுட்டரிக்கிற ஒரு அபிஷேகம், சுட்டரிக்கிற ஒரு அபிஷேகம். ஊரா வாலா ஷகா லபா ரிபா கபா. ஓரி வாலா ஷகா லபா. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆமென். வல்லமை இறங்கட்டும், ஒரு புதிய வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். தீகா ரபா லபா ரிபா லபா. ஓரா வாலா ஷபா பாபா பா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ரிபா லபா ஷந்தா லபா ரிபா கபா. ஓரா வாலா ஷந்தா லபா. ஹalleluya. ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய வல்லமை, ஒரு அபிஷேகம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவர்கள் மேல ஒரு புதிய அபிஷேகம், ஒரு 2 மடங்கு அபிஷேகம். ஓரா பால ஷகா லபா.
தீனா பாலா தீபா பாபா வீடுகளிலே இருக்கிறவர்கள் மேலேயும் ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிய வைக்கிற அபிஷேகம், தேவ திட்டத்துக்கு நேராக வழி நடத்துகிற அபிஷேகம் இப்பொழுது 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 ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. ஓரா பால ஷாபா பாபா ஓரி கருஷதலபா. எவ்வளோ காரியங்கள்ல உங்களை விட்டுட்டு தூரமா போயிட்டோம்ப்பா. உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நிறைய காரியங்கள் இன்னைக்கு உணர்த்தினீரே, உணர்த்தினீரே. விட்டு கொடுக்க கிருபை கொடுத்தீரே, விட்டு விட கிருபை கொடுத்தீரே, அர்ப்பணிக்க கிருபை கொடுத்தீரே. ஓரா பாஷா தலா தீபா பாபா ஓரி கரஷா பாபா. அர்ப்பணிக்கிறவர்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதம், அர்ப்பணிக்கிறவங்க வாழ்க்கையில தான் ஒரு ஆச்சரியம். ஓ ஷதா பரலபா. இப்பொழுதே இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக, சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு அபிஷேகம், ஒரு காற்று, ஒரு கீழ்காற்று வீசட்டும் அப்பா. நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில தேவையில்லாத ஸ்வாபங்களை சுட்டரித்து போடுங்க ராஜா. ஆவியானவரே, தேவையில்லாத காரியங்களை சுட்டரித்து போட்டுருங்க. 100% உம்முடைய ஆண்டவரே வாழ்க்கை, உம்முடைய வார்த்தைக்கு, உம்முடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிற அந்த ரெபேக்காளை போல எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல அப்படியே ஜோமனுங்க. எதெல்லாம் ஆண்டவர் விட சொன்னார், எந்தெந்த காரியத்துல எல்லாம் அர்ப்பணிக்க சொன்னார், எந்தெந்த காரியத்துல எல்லாம் அவருடைய வழி நடத்துதலுக்காக, வழி நடத்துதல நீங்க அப்படியே மீறிட்டீங்க, இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல அப்படியே ஒப்பு கொடுத்துட்டீங்கல்ல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டார், உங்க மேல ஒரு அபிஷேகம் இறங்கியது, ஆவியானவருடைய ஆளுகை கடந்து வந்தது. உங்களால் அடக்க முடியாத ஒரு அபிஷேகம் ஒரு உள்ளத்துக்குள்ளே அலை மோதி கொண்டிருக்கிறது இல்லையா? அலை போல பாய்ந்து கொண்டிருக்கிறது. நதி நதி, அந்த பரிசுத்த ஆவியானவராகிய நதி உங்களுக்குள்ளே பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஜீசஸ் ஜீசஸ். ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகள் உமக்கு கீழ்ப்படிந்து நீங்க சொன்ன எல்லா காரியத்துக்கும் தங்களை அர்ப்பணித்து இருக்கிறார்கள் அப்பா. ரெபேக்காளை மாதிரி ஆச்சரியமான ஒரு பெண்ணாக மாற்றுவது மாத்திரம் அல்ல ராஜா, இயேசுவின் நாமத்தில் அவர்கள் சந்ததி பெருகட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய சந்ததிகள் பெருகுவதாக அப்பா. கற்ப தடைகள் மாறுவதாக, திருமண தடைகள் மாறுவதாக, பொருளாதாரத்தில் அவர்கள் பெருகுவார்களாக. ஆண்டவரே, எவ்வளவுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனையினால கஷ்டப்படுகிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்கள் கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவார்களாக ராஜா. ஏசப்பாமுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ரெபெக்காளின் சந்ததியாருக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதம் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள். இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற பில்லி சூனிய கட்டுகள், சர்ப்பத்தின் கிரியைகள், பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. வீடுகளுக்குள்ளே, வீடுகளுக்குள்ளே இப்பொழுது சுட்டரிக்கிற அபிஷேகம் கடந்து போகட்டும் ஆவியானவரே. சுட்டரித்து போடுவீராக. மந்திரங்கள், தாயத்துகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக. ஓரா பாபா ஷாபா பாபா ரீபா பாபா. இவர்களுக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதாக, ஆய்க்காமல் போவதாக. இவர்கள் பேருக்கு இனி வித்து விதைக்கப்படுவதில்லை, வித்து விதைக்கப்படுவதில்லை. துஷ்டன் இனி இவர்கள் வழியாய் கடந்து வருவதில்லை. ஓ கரபுஷதலபா. ஹalleluya. உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே. நம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை வாழ்த்துகிறோம் அப்பா. ரெபெக்காளை அவர்கள் சகோதரர்கள் வாழ்த்தினது போல
நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, தங்களை அர்ப்பணித்தார்களே, தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்தார்களே, விட வேண்டியதை விடணும்னு தீர்மானம் பண்ணிட்டாங்களே, அவியானவருடைய ஆளுகைக்குள்ளே வந்துட்டாங்களே, இவர்கள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக, ஆசீர்வாதமாயிருப்பார்களாக, ஆசீர்வாதமாயிருப்பார்களாக. எந்த சூழ்நிலையினால கலக்கத்தோடு வந்தார்களோ அந்த சூழ்நிலைகள் மாறிவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த 3 நாட்களும் நடத்துங்க, உருவாக்குங்க, மறுரூபமாக்குங்க. ஒரு ஆச்சரியமான பெண்களாய் தேசத்திலே நிற்க வைங்க. ஆச்சரியமான அதிசயங்களை அவர்கள் வாழ்க்கையிலையும் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.